வணக்கம் திருச்சி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த ஆர்வம், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அது தனுஷுக்கு மாத்திரம் இல்லை, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் நடுவில் 2 படம் நடித்தேன். அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞனை ஆரம்பித்து இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. இருங்க 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 எல்லாரும் பேசணும். ஒரு விஷயந்தான், தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு உதாரணம் வேணும்னா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆகிட்டோமே, நம்ம தான் டைரக்டர் ஆகிட்டோமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஆகிட்டோமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடித்தோமேன்னு ஒரு தன்னிறைவு இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லாரையும் தேடி எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம், அதில் நாங்கள் பயனடைகிறோங்கிறது உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம், வறுமையில் இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறையா விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா, வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். அம்பானி தினம் வேலைக்கு போகிறாரு, நம்மளும் வேலைக்கு போகிறோம். அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனார்னா நம்ம சைக்கிளில் போவோம், இல்லை நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒன்று தான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்காக இங்கே நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு போகிறோன்னு சொல்லி தனுஷ் சார் சொன்னார். ஸோ நிச்சயமாக கொட்டுற மழையாக இருந்தாலும் நாங்கள் வந்திருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். நமக்கும் பக்கத்து ஊர் தான் தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம். தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது. நம்ம எல்லோரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பண்ணணும், அதை நம்ம மதிக்கணும். நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை. அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு, உத்தாரு உதாரு காட்டாத உதாரு. அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர். ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அப்புறம் ஒரு கிளாரிட்டி, தெளிவு அண்ட் ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. அதை நான் ரொம்ப வியந்து போனேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார். அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் இன்றைக்கி சொல்கிறேன். அண்ட் October 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் குடும்பமாக போய் படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. சத்யராஜ் அண்ணனாக இருக்கட்டும், ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் அண்ணனாக இருக்கட்டும், அகைன் நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, நம்ம இளவரச அண்ணன், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அஸ்வினை நீங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை நீண்ட நாளுக்கு அப்புறம்.
ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட உங்கள் டைரக்ஷனில் நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் கூட நடிச்சது இன்னும் அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். ஜிவி அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பாடல்கள் கேட்டீங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்காக தான் நானும் வெயிட்டிங் ஆர்ஆரோட படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முதல் நாள் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ திருச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். ஏன்னா டைம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம தனுஷ் பிரதர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் திருப்பி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. தேங்க்யூ கைஸ். இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும். எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல்ல திருச்சி வந்தேன். இங்கே ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போது காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடித்தா தான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு என்னை விடுவாங்க. அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன். இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு 10 மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன். அங்கே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். சார், இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள், என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். சார் கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு அண்ணன் அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க. உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போ நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்தளவுக்கு இதாக மாதிரி எப்படி அதெல்லாம்? வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும். அது நம்ம ஊர் இது இல்லையா, அதனால நம்ம யார் போட்டு வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமாக தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான், மிஸ் ஆயிடுச்சு சார். அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா இருக்கு. வேஷ்டி சட்டை அம்சமா தானே இருக்கு. குரேஷி, ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு. அண்ணே, அடுத்த கேள்விண்ணே. முன்னாடிலாம் வந்து இந்த ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தாக மாற்றி அந்த ட்ராவல், இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது, கடைசி கேள்வியாக அதை கேட்டுறேன், சாரி.
இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடந்திருக்கு? அந்த மாதிரி எனக்கா? எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அந்த டைமில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களை பார்த்தாலே வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்லை. வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியாக தான் இருப்பாப்புல. வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஜிகிடி? ஜிகிடின்னா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடின்னா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்கள் திருடா திருடல சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். ஓகே, சூப்பர். அப்புறம் இன்னொரு கேள்வினா, அது இல்லை நீங்கள் கேளுங்க. அண்ணே, ராயன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படிண்ணே 2 டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படிண்ணே? இல்லை, எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் பண்ணுறது வேறு வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை. இன்னொரு கேள்விண்ணே, அது நம்ம என்ன கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்லை கேட்கலாமே வேணாமான்னு கேளுப்பா. இல்லைண்ணே, ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேண்ணே. அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்லை, நான் பிறந்தது 83. அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91 தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91 இயக்குனர் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு 94-95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. 91 இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94-95 ஓகே, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலலாம் நீங்கள் அம்மா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ அப்பா கிட்டேயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்கே போகணும், இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா, அதனால் அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் வந்துன்னா இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக், வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பரவாயில்ல, இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா? அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன். அதிலிருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கள் அப்பன் மூச்சு விட்ட காற்று வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்காக எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதில் முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல.